80 சீட்லேருந்து 90 சீட்டு ஜெயிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணிக்கு வந்து வரவங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்க ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டு ஒரு ரிசர்ச்சை வெளியிட்டாங்க. நாம் திரும்ப என்ன கேட்டோம்னா 80 சீட்டு ஜெயிப்பாங்களா, சூப்பர், ஏதாவது ஒரு 10 சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. சரி, சென்னையில் எந்த இடத்துல விஜய் எங்கேயாவது நின்னா ஜெயிப்பாரா? சென்னையில் எந்த இடத்துல யார் ஜெயிப்பா? வட சென்னை திமுக கோட்டை, தென் சென்னை திமுக கோட்டை, மத்திய சென்னை திமுக கோட்டை, வட சென்னையில் ஏதோ 1-2 இடத்துல வேணால் அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் அதை 2 பேரும் ஓவர்டேக் பண்ணி எந்த தொகுதியில் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. அப்போ உங்களுக்கு பேஸே இல்லை. இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா, தாவேக்காவில் வேட்பாளர்களே இல்லை. வேட்பாளர்களே இல்லாமல் அதிருப்தியில் இருக்கிற அதிமுக ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜேசிடி பிரபாகர் யார்? சீட்டு கிடைக்காம ஒரு பதவி கொடுக்காம அதிமுகவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஓபிஎஸ் அணியில் இருந்தார். அங்கேயும் இருந்தாலும் நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் இருக்கும். சரி, நம்ம இங்கே போனால் ஒரு இளவட்டங்கள் நம்ம பின்னாடி சுற்றும், இங்கே போயிடலாம். நீங்கள் வந்தவர், நீங்கள் அவர் உறுதியாக சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் விஜய்க்காகவே அவர் இருந்து போஸ்ட் ஓட்டுவார்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாளைக்கு மாறுவார். அப்படி தான் எல்லாரும் இங்கே வந்தவங்க தான். அப்போ நீங்கள் இங்கே வேட்பாளர்களே கிடையாது. எங்கே ஒரு 15 வேட்பாளர் பேர் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மற்ற கட்சியில் 15 வேட்பாளரை டக்குன்னு சொல்ல முடியும். களத்துக்கே இவங்க இறங்கல. களத்தில் இறங்கினா தானே நீங்கள் வந்து வேட்பாளர் பேர் சொல்ல முடியும். இப்போ தாவேக்காவில் அதிருப்தியில் இருக்கவங்க ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவோம்.